12th Standard Business Maths, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.1 question number 5. Show that, prove பண்ண சொல்லியிருக்காங்க. 3 equation கொடுத்துருக்காங்க. அதனுடைய சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதோட இதை வந்து எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா பை ரேங்க் மெத்தட். கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த 3 ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 1 1, செகண்ட் ஈக்குவேஷன் 1 2 3, லாஸ்ட் ஈக்குவேஷன் 1 4 9. இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் எக்ஸ் ஒய் அண்டு இசட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன 3 4 அண்டு 6. இது நம்ம என்ன சொல்லுவோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. அடுத்ததாக ஏபி ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். The augmented matrix is A given B, A bar B is equal to A அப்படிங்கிறத எழுதிடுவோம். ஏங்கிறது இது ஒரு 1 1 1 1 2 3 1 4 9. இது A. Bங்கிறது இங்கே இருக்குது என்ன 3 4 அண்டு 6. ஏபி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னென்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு பேர். ரோ டிடக்ஷன் மெத்தட். ரோ டிடக்ஷன் மெத்தடுங்கிறது என்னென்னா ப்ரைமரி டயகனல் அல்லது பிரின்சிபல் டயகனல். ஃபஸ்ட்டு டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 1 1 4 இந்த 3 டேர்ம்ஸும் 0 ஆகணும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபார்ம் சொல்லுவோம், ஈக்குவலன்ட் ஃபார்ம் சொல்லுவோம், எப்சிலான் ஃபார்ம் சொல்லுவோம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ரோ 1 அதில் எந்த சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே எழுதிடலாம். ரோ 1 அப்படியே எழுதிடலாம். அடுத்தது ரோ 2 இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த இடத்துல தானே 0 வரணும், இங்கேயும் 0 வரணும், இங்கேயும் 0 வரணும், இந்த இடத்துலையும் 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே 0 ஆகிடும். எதுலேருந்து R2லேருந்து R2 இருக்கு இல்லையா, அதில் R2லேருந்து மைனஸ் R1 சப் பண்ணாலே 0 ஆகிடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2, 4 மைனஸ் 3 1. ரோ 3, ரோ 3லேயும் 0 ஆகணும் இல்லையா இந்த இடம். அப்போ இதையும் இதுலேருந்து ரோ 1 இந்த 1 மைனஸ் பண்ணுறோம். 1 மைனஸ் 1 0, R3லேருந்து எதை மைனஸ் R1, 1 மைனஸ் 1 0, 4 minus 1 3, 9 minus 1 8, 6 minus 3 3. 1 அதுக்கு கீழே 0 வந்துடுச்சு. அடுத்து இந்த 1க்கு கீழே 0 வரணும். எதில் R3ல். R3 என்ன செய்கிறோம்னா R3 இங்கே 3 இருக்கு இல்லையா, இங்கேயும் ஒரு 3 இருந்ததுன்னா 3 மைனஸ் 3 0 ஆகிடும். அதனால் இதுக்கு பேர் R2. R2வை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 R2. அப்புறமேலுக்கு அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். R3ங்கிறது என்ன 0 3 8 3. இதுதான் R3. அதுலேருந்து 3R2. R2 இருக்கு இல்லையா, இதை அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0 3 6 3. என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 0 3 மைனஸ் 3 0, 8 மைனஸ் 6 2, 3 மைனஸ் 3 0. ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும் 1 1 1 அண்டு 3. செகண்ட் ரோவும் அப்படியே இருக்கட்டும். தேர்ட் ரோவில் என்ன செய்யணும், இதை எழுதிடுறோம் 0 0 2 0. நமக்கு தேவையான டயகனல் பார்ட்ஸுக்கு கீழே வந்து 3 எலமெண்ட்ஸும் 0 வந்துடுச்சு. நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால
முதல்ல ஏங்கிறது என்னென்னா இந்த 3/3 மேட்ரிக்ஸ் இதுதானே ஏன்னு எடுத்துருக்கோம். இதனுடைய ரேங்க் ரோ ஆஃப் ஏ என்ன வருது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 மூணுமே நான் ஜீரோ ரோஸ். அதனால் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A/B. A/Bனா எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 2 3. அப்போ அதனுடைய ரேங்கும் 3. நம்பர் ஆஃப் அன்னோன் XYZன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்பர் ஆஃப் அன்னோன். ரோ ஆஃப் A given B, நம்பர் ஆஃப் அன்னோன் எல்லாமே ஈக்குவல். எல்லாமே என்ன இருக்குன்னா 3ன்னு இருக்கு. The given system is consistent and have one solution. இதான கணக்கில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எழுதிடும். Thus proved. Next, the 3 equation இருக்கு இல்லையா, அதை அப்படியே x y z x plus y plus z equal to 3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x கிடையாது, ஒய்லேருந்து தான் ஆரம்பிக்கும். y plus 2z equal to 1. லாஸ்ட் ஒன் இஸ் இசட்லேருந்து ஆரம்பிக்கும். 2z equal to 0. சால்வ் பண்ணுறதுக்கு பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அதாவது ரிவர்ஸ் மெத்தட். கீழேருந்து போகணும். தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2z equal to 0னா z equal to 0. இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா y plus 2zனா இசட்டோட வேல்யூ 0 இல்லையா, 2 0 தான், ஈக்குவல் டு 1. இதுலேருந்து என்ன தெரியுது, y ஈக்குவல் டு 1, ஒய்யோட வேல்யூ 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1, இசட் வேல்யூ 0 ஈக்குவல் டு 3. x is equal to 3 plus 1 இந்த பக்கம் வந்தால் -1, x is equal to 2. இந்த சொல்யூஷன்லாம் எடுத்து எழுதிடும். x is equal to 2, y is equal to 1 and z is equal to 0. அவ்வளோ.